பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கியின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் நீ அறியாயே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பிரயாசப்படுகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் நீ செய்கிற காரியத்தை பிரயாசப்பட ஆரம்பி. உன்னால் ஆன மட்டும் உன்னுடைய முயற்சியை தளர விட்டுறாத. காலையில் உன் விதைய விதை, மாலையில் உன் கையை தளர விட்டுறாத. அதுக்காக ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது, செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்யப்பார். விதைய விதைச்சிட்டேன், அதுவா வளரட்டும், நெவர், நடக்காது. அப்போது விதைய விதைக்கணும், நீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் நீர் பாய்ச்சணும், எருக்கள் அல்லது சறுக்கள் போட வேண்டிய நேரத்தில் போட வேண்டியதை போட்டுடணும், உரம் போட வேண்டிய நேரத்தில் உரத்தை போட்டுடணும், கிளறி விட வேண்டிய நேரத்தில் கிளறியும் விடணும். செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் செஞ்சால் மாத்திரம்தான் அதுவோ இதுவோ நமக்கு தெரியாது. ஆனால் வாய்க்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் உனக்கு கைக்கு ஏற்ற பிரகாரமாக இதை வாய்க்க பண்ணுவார். அதுதான் இன்னொரு இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம், உன் கைக்கு நேரிடுவதை உன் பலத்தோடு நீ செய். உன் பலத்தோட செய். வேலை செய்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற பலத்தோட ஓடுங்க. உங்களுக்கு இருக்கிற முழு பலத்தோட செய்ய பாருங்க, விட்டுறாதீங்க. நாம் என்ன நினைப்போம்? அநேக நேரத்தில் அநேகர் செய்கிற தவறு அதுதான். என்னால் இவ்வளோதான் முடியும், இவ்வளோதான் செய்வேன், இப்படி தான் பண்ணுவேன். நீ பலனை பார்க்க முடியாது. விளைய செய்கிறவர் கர்த்தர். ஆனால் விதைக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், நீர் பாய்ச்சுகிறவன் ஒருத்தர் இருக்கிறான். பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், பலனை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர், அதை அனுபவிக்க வைக்கிறது கர்த்தருங்க. காலையில் வார்த்தை என்கிற விதையை நீ விதை, மாலையில் கையை தளர விட்டுறாத. ஜெபம் என்கிற அந்த கரங்களை நீ கீழே போட்டுறாத. வார்த்தையும் ஜெபமும் உன் வாழ்க்கையில் பெருக 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 வசனம் சொல்லுகிறது, உனக்கு நேரிடுகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். உனக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையை கொடுக்கிறார், அதை கைகூடி வர பண்ணுகிறார். உங்கள் வேலைகளாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், செய்ய போகிற காரியங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முழு பலத்தோடு செஞ்சிருப்பா. நீ விதைய விதைச்சிரு, செய்ய வேண்டியது உன் வேலை, நீ செய்ய ஆரம்பி. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தக்கதாய், ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளுக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு செய்யுங்க. ஏனோ தானோன்னு செய்யாதீங்க, கடமைக்காக செய்யாதீங்க, ஊழியத்தை கடமைக்காக செய்யாதீங்க, கடமைக்காக ஓடாதீங்க, ஜெபத்தை கடமைக்காக செய்யாதீங்க, ஆலயத்துக்கு வரதை கடமைக்காக செய்யாதீங்க, முழு பலத்தோடு செய்யுங்க. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ, குழப்பம் இருக்கா? குழப்பப்படாத, வெயிட் பண்ணு, அவர் வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று சொல்லி சோர்ந்து போய் எதையோ ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி நினைக்கிற அந்த அனுபவங்கள் மாறட்டும். காலையிலே விதைக்க, மாலையிலே கைகளை தளர விடாதிருக்க கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டு எழும்ப உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி காலையில் விதையை விதைச்சிருங்க, மாலையில் கையை தளர விட்டுறாதீங்க. உங்களால் இயன்ற மட்டும் ஓடுங்க, இயன்ற மட்டும் செய்யுங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறது கர்த்தர். God bless you. God bless you.